ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து சில லிஸ்ட் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஐ ஹோப் போன வீடியோ வந்து அதுக்கு போன வீடியோ வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் ஸ்டில் பரவாயில்ல. ஒரு அப்படி எதுனா ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். பட் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு கன்யூஸாக நம்ம வந்து வெப்சைட் பூட்ஸ்ட்ராப்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்கில் தயார் பண்ணிக்கலாம். ஓகே, டக்குன்னு பண்ணலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப 6 மாதம் மேலே ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. அதனால தான் ஸோ நான் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன், நியூ ஃபோல்டர்னு. ஐஹோப் உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணி 3 HTML ஃபைல் க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட் CSS அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். VS கூட பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபைலு, லாகின் ஃபைலு, அப்புறம் அபவுட் ஃபைலு. டீக்கே, style.css ஃபைன். அடுத்து இந்த இண்டெக்ஸ் டாட் பேஜுக்கு இந்த ஸ்டைல் ஷீட் நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டைல் CSS ஃபைலை வந்து நான் வந்து இண்டெக்ஸ் ஃபைலுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். அப்படி லிங்க் பண்ணதுனால ஸ்டைல் CSSல என்ன இருக்குது, H2 வந்து நம்ம H2க்கு வந்து நம்ம கலர் ரெட்டுன்னு வந்துருக்கிறோமா. அகெயின் இது வந்து நான் வந்து புரிகிற மாதிரி சொல்ல, போதக்கார மாதிரி எதுவும் சொல்ல. இந்த CSS ஃபைலுக்கு தான், இந்த CSS ஃபைல் வந்து இண்டெக்ஸ் ஃபைலுக்கு நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டேக் போட்டு. ஓகே, அதனால் எங்கள் CSSல இருக்கிற கலர்லாம் இண்டெக்ஸ் பேஜ் வந்து அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆனால் H2க்கு தான் நான் கலர் கொடுத்துருக்கேன் நான். அப்போ H2க்கு வந்து அப்ளை ஆகும் இந்த ரெட் கலர் வந்து. ஓகே, ஸோ அதுவும் இந்த க்ரோமில் ஓன் பண்ணுறேன்னு சொல்லி தரணுமா. இந்த நியூ ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணாவே இது க்ரோம் தான் ஓப்பன் ஆகணும்னு இல்லை. உங்கள் லேப்டாப்பில் என்ன ப்ரௌசர் இருக்குதோ அதுபடி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணால் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுமா இண்டெக்ஸ் ஃபைலு. பார்த்தீங்கன்னா ரெட் கலருன்னு வந்திருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வெப்சைட்க்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். என்ன இமேஜ்னால், ஸோ லைம் பேக்ரவுண்ட் இமேஜ். ஃபஸ்ட் டைம் இப்போ நான் லைம்னு சர்ச் பண்ணேன்னா, நீங்களும் லைம்னு சர்ச் பண்ணுங்கள் இமேஜஸ். இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம் ஏதாச்சும். ஏன்னா இப்போ ரொம்ப டென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. லைம் போட்டு கூல் பண்ணலாம். டீக்கே, ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அடோப் ஸ்டாக்குன்னு. பேசிக்கலாக அடோப் ஸ்டாக்கில் வரலாம், உள்ளே கிளிக் பண்ணலாம். கேட்ட இமேஜில் பட் பரவாயில்ல, இங்கே இருக்குதுல்ல. உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிக்குதோ அந்த இமேஜ், பட் லைமே போயிடுங்க ஃபஸ்ட் டைம் இருந்தனால. சேவ் இமேஜ், காப்பி இமேஜ் அட்ரஸ். மேக் ஷூர் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க லேப்டாப்க்கு. ஸோ இமேஜ் எப்படி ஆட் பண்ணுவோம், ஒரு பாடிக்கே ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோன்னா, பாடி இந்த வெப்சைட்டோட பாடி இது தானே. அந்த மவுஸ் கர்சர் எங்கே போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக தானே. அப்போ இந்த ஃபுல்லாக்கு பாடி, இதுதான் பாடி, இது ஃபுல்லாமே பாடி. ஸோ இந்த பாடிக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணோன்னா பாடி தான் செலக்ட் பண்ணுவோம். ஃபைனா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலிமெண்ட்டு, அது வந்து செலக்டர் பாடி. அதுக்கு சின்டாக்ஸ் என்ன, பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ். அப்புறம் URL ஸ்பெசிஃபை பண்ணணும். URL நெட்டு இருந்தால் URL டிடெக்ட் பண்ணணும், நெட்டு இல்லைன்னா URL டிடெக்ட் பண்ணாது. அந்த URL வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். அந்த பேசிக்காக அந்த இமேஜோட லிங்க்கு நல்லா பார்த்துக்கோ நண்பா. வேறு எந்த மாதிரி லிங்க் நீங்கள் செலக்ட் காப்பி இமேஜ் அட்ரஸா, இல்லை காப்பி இமேஜ் லிங்க், சேவ் இமேஜ், ஓப்பன் இமேஜ், நியூ டேபு, இங்கெல்லாம் இதை நீங்கள் காப்பி பண்ணி போட்டாலும் ஒரு தடவை வராது. ஸ்பெசிஃபிக்காக இந்த இமேஜோட லிங்க் வந்து இதுதான், காப்பி இமேஜ் அட்ரஸ். இதை யூஸ் பண்ணால் நீங்களை செலக்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த லிங்க்கை அப்படி கரெக்டாக போனால் கரெக்டாக வரும். ஓகே, சேவ், கண்ட்ரோல் சேவ். பேக்ரவுண்ட் இமேஜாக URL ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். கோட்ஸ்குள்ளே தான் நான் வந்து லிங்க் தரணும். திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்தால் சாரி, பட் ஸ்டில் பரவாயில்ல. நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும் ஃப்யூச்சரில். அப்படினால டஃப்பான டாபிக் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஓகே ஓகே அடுத்து வந்து பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர்ன்னு போட்டுக்கலாம். இது ஏன் மீனிங் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது.
பட் ஒரு இமேஜ் நல்லா அந்த வெப்சைட்டில் ஃபில் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி ஆகணும். ஜஸ்ட் இந்த செமிகாலன் கீழே வந்துருங்க, என்ட்ரு போட்டிருங்க, என்டர். ஓகே, பேக்ரவுண்டு இந்த விஎஸ் கோட் வந்து தானே ஹைலைட் பண்ணோம் இப்படி ஃபைனா. ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் நீங்கள் டைப் பண்ணுங்கள் கவர்ன்ட்டு. ஓகே, ஸோ சேவ் பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த ஆட்ரிபியூட் எதுக்குன்னா ஒரு இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணுன்றது அர்த்தம். வெப்சைட் சைஸ் பாடி சைஸ் வந்து எவ்வளோனா இருக்கட்டும், பட் அந்த இமேஜ் வந்து அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகணும். லேப்டாப்பில் பாடி வந்து வேறு மாதிரி இருக்கும், டேபில் வேறு மாதிரி இருக்கும்ல, இல்லை ஃபோனில் கூட பாடி வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணும். அதுக்கு தான் கவர்ன்றது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு மீனிங் இது. இல்லை நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் குத்து மதிப்பாக கூட எடுத்துக்கலாம். ஒரு இமேஜ் நல்லா ஃபிட் ஆகணும்னா கவர். ஓகே, அதுக்கு தான். ஸோ இதுதான் நம்ம லிங்க்கா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்டர் வந்து எங்கேருந்து வருது? நம்ம ஓன் கம்ப்யூட்டர்லேருந்து தான் வருது இந்த நியூ ஃபோல்டரு. இதை வந்து விஎஸ் கோட்லேருந்து ஓப்பன் பண்ணோமா, மறந்து போகிறீங்க, இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். ஓ வாவ், இப்போ லைவ் இமேஜ் வந்து வந்தாச்சு. டிகே ஃபைன், டாபிக் வரலாம். இப்போ அப்படியே என் கூட நோட்ஸ் எடுத்துக்கின்னு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. ஸோ லிஸ்ட் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸில் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுல்ல, இதுக்கு வந்து சில ஸ்டைல்ஸ் தரலாம். பை டிஃபால்ட்டு நீங்கள் க்ரோம் போங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்குல்ல 1 2 3, இது ரிமூவ் கூட நம்ம பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம பண்ணுறது? விஎஸ் கொடுப்போங்க, ஸ்டைல் டாட் சிஎஸில் நம்ம என்ன பண்ணோம்? சப்போஸ் இந்த H2 ரெட் கலர்னு தந்தோமா, எப்படி ரெட் கலர்னு தந்தோம்? H2 வந்து செலக்ட் பண்ணோம், ஏன்னா இது H2 டேக் தானே. இங்கே H2 செலக்ட் பண்ணி கலர் ரெட் தந்தோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம்? எல்லையை செலக்ட் பண்ணணும். ஸோ எல்லையை இங்கே போட்டுடலாம். சாரி, இங்கே டேக்ஸ்லாம் தேவையில்லை, ஏன்னா இது வந்து சிஎஸ்எஸ். ஓகே, கர்லி ப்ராக்கெட்டு. அடுத்து ஏன் பாடிக்கு மேலே போடுறேன்னா, இல்லை எல்லையை வந்து இப்போ நீங்கள் பாடி கீழேயும் போடுறேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகும். பட் சில கேஸில் வந்து ஃப்யூச்சரில் போனால் கொஞ்சம் ஜம்பிளாக ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் இங்கே ஆர்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லை மேலேயும் இருக்கலாம், இல்லை கீழேயும் செலக்ட் பண்ணி போடலாம், அதை பட் பரவாயில்ல. பட் ஸ்டில் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு அதே மாதிரி பண்ணுங்கள். பட் ரூல் எதுவும் இல்லை, சரியா? அப்படி டவுட் எதனா இருந்தால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் பண்ண போதும். லிஸ்ட் ஸ்டைல் சொன்னல, லிஸ்ட் ஸ்டைல்லேருந்து ஒரு ஆட்ரிபியூட் தான். ஆட்ரிபியூட்னா என்ன? இது மாதிரி பேருங்களுக்கும் செமிகாலன் போட்டு ஒரு வேல்யூ தரும். ஸோ இது வந்து ஆட்ரிபியூட்டு, இதுக்கு வந்து ரெட்ன்றது வந்து வேல்யூ. இதே மாதிரி தான் இங்கே லிஸ்ட் ஸ்டைல் இருக்குல்ல, இது வந்து ஆட்ரிபியூட்டு. அதே ஹைலைட் பண்ணுது பாருங்கள், விஎஸ் கோடே ஹைலைட் பண்ணுது. இதுக்கு தான் சொல்கிறது, இங்கே நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறேன்னா நீங்களும் விஎஸ் கோடே யூஸ் பண்ணணும். வேறு எதனா எனக்கு தெரியும் அப்படின்னு யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறது வராமல் இருக்கலாம், இல்லை வரலாம். வந்தால் பிரச்சனை இல்லை, வராமல் தான் பிரச்சனை. ஓகே, ஸோ அதுதான். ஸோ லிஸ்ட் ஸ்டைல் அதுக்கு வேல்யூ நிறைய காட்சி பாருங்கள். பட் நான் வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன்னா நன்னு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். நன்னு செலக்ட் பண்ணி இங்கே சேவ் பண்ணுறேன். க்ரோம் போயிடுங்க, ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். போயிடுச்சா? அந்த புள்ளியாக இருக்கிறது வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் லிஸ்ட் ஸ்டைல்ஸு. டன். ஸோ விஎஸ் கோட் போயிடலாம். நன்னுன்றதை விட்டு இன்னும் நிறைய இருந்துச்சுல்ல, ஹைலைட் பண்ணுதா? இல்லை திருப்பி டைப் பண்ணலாம், திருப்பி டைப் பண்ணால் வரும். லிஸ்ட்டு ஸ்டைலு காட்டுது பாருங்கள், அர்மேனியன் சர்க்கிள் ட்ரை பண்ணலாமா? ஸோ சேவ், இங்கே க்ரோமில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், சர்க்கிளாக வருது. இல்லை அர்மேனியன் எதோ இருந்துச்சு, அது என்ன வரும்? அர்மேனியன். கண்ட்ரோல் எஸ், சேவ், க்ரோம், ரிஃப்ரெஷ். ஓ அர்மேனியம் இந்த மாதிரி வருது. கண்ணு தெரியுதா?
இல்லை தெரியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்குது, இது ஏன் திருப்பி எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு தெரில. ஷார்ட்கட் முடிஞ்சால் கண்டுபிடிங்க, நான் அழிச்சிட்டு திருப்பி எழுதுறேன். ஸோ லிஸ்ட் ஸ்டைலா நிறைய இருக்குது, ட்ரை பண்ணாதீங்க, இது மட்டும் போதும். சர்க்கிள், டெசிமல் லீடிங் ஜீரோ, டிஸ்க்கு, ஜார்ஜியன், இன்சைடு, ஆல்ஃபா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதில் லாஸ்ட்டாக ஜார்ஜியன் மட்டும் ட்ரை பண்ணுறேன். ஸோ சேவை க்ரோம் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஜார்ஜியன் வந்து இப்படி வருமா? மறுபடியும் நான் சொல்கிறது கேட்கோங்க. என்னடா இந்த விஎஸ் கோடில் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணால் வருதுன்னு நினைக்காதீங்க. விஎஸ் கோட் இது வந்து ஒரு ஆப்பா, சாரி, ஒரு ஐடியா, கோடிங் என்விரான்மெண்ட்டா. இந்த விஎஸ் கோட் வந்து எதில் ஓப்பன் பண்ணோம்? டெஸ்க்டாப்பில் நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோமா? விஎஸ் கோட் வந்து இது மேலே ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஃபைல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நியூ ஃபைல் நான் க்ரியேட் பண்ணேன். அபவுட் HTML, index.html, இதெல்லாம் தெரியும் உங்களாண்டி, பட் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து அந்த க்ரோமில் எப்படி வருதுன்னா, நியூ ஃபோல்டரா இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணேன், க்ரோமில் வந்து நிற்குது. ஸோ ஜஸ்ட் சிம்பிள். இங்கே நம்ம சேவ் பண்ணுறோம், இந்த ஃபைலுக்கு நம்ம எதனா சேஞ்சஸ் தரோம், அந்த சேஞ்சஸை நம்ம பார்க்கணுன்னா இங்கே போய் பார்க்குறோம். ஸோ இதுதான் வெப் டெவலப்மெண்ட்டு, இல்லை வெப் டெவலப்பரு ஏதாச்சும். ஓகே. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை.